அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூருக்கும் ஆக்கூர் முக்கூட்டிற்கும் இடையே உள்ள பஞ்சாக்கை எனும் கிராமம். இந்த பஞ்சாக்கையில் அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயில் தருமை ஆதீனத்திற்கு சொந்தமானது. இந்த காணொளியில் இந்த ஆலயத்தின் வரலாறு மற்றும் இதன் தொன்மையைத்தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரர் ஆலயத்தை தற்போது அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் என்று அழைத்து வருகின்றனர். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலய வெளி தோற்றத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயற்கை எழில் கொஞ்சும் அழகோடு இறைவன் வயல்கள் சூழ்ந்த அந்த பகுதியிலே நீர்நிலைகள் அழகுற காட்சியளிக்கும் அந்த ரம்யமான ஒரு தோற்றத்திலே, இந்த இயற்கை வளம் கொஞ்சும் பகுதியிலே இறைவன் இயற்கையோடு இயற்கையாக இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகின்றான். இயற்கையோடு இயற்கையாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசன் இந்த தலத்திலே நிறைந்து நமக்கு அருள்பாலித்து வருகிறான். இந்த தலமானது தேவார வைப்புத்தலமாக உள்ளது. வைப்புத்தலம் என்றால் என்ன அறிந்து கொள்வோம் வாருங்கள். பொதுவாக அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய சமய குரவர்கள் நால்வரால் பாடல் பெற்ற தலங்கள் என்றாலே விசேஷம். அதுவும் சமய குரவர்களால் பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 274. சைவ சமய குரவர்கள் நால்வருள் யாரேனும் ஒரு தலத்திற்கு சென்று அந்த தலத்தில் இருக்கும் இறைவனை இறைவியை பாடி அந்த தலத்தில் இருந்தபடியே வேறு தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான் ஈசன் உறையும் தலத்தின் பெயரை குறிப்பிட்டு பாடல் பாடுவதே வைப்புத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே தேவார வைப்புத்தலங்கள் என்பவை தேவாரத்தில் தனி பாடல்களாக பாடப்பெறாமல் வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பொது பதிகத்தின் இடையிலும் குறிப்பிடப்படும் தலங்களாக இருப்பவையாகும். இந்த தேவார வைப்புத்தலங்கள் மொத்தம் 147. இந்த தேவார பாடல் பெற்ற தலங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தலமாக இருப்பவையே இந்த தேவார வைப்புத்தலங்களாகும். ஆகவே இந்த பஞ்சாட்சரேஸ்வரர் ஆலயமும் ஓர் வைப்புத்தலமாகவே உள்ளது. அதுவும் அப்பரால் பாடல் பெற்ற அந்த வைப்புத்தலமாக இந்த தலம் உள்ளது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தட்சிணாமூர்த்தியுடைய சந்நிதி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் மூலவருடைய விமானம். மூலவருடைய விமானத்தை தரிசித்த பிறகு தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது காரிய சித்தி விநாயகருடைய அந்த சந்நிதியைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ சுப்பிரமணியருடைய சந்நிதி. ஸ்ரீ தெய்வ யானை வள்ளியுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சியளிப்பதை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுப்பிரமணியருடைய சந்நிதிக்கு அடுத்தபடியாக காட்சியளிப்பது கஜலட்சுமியுடைய அந்த சந்நிதி. இப்போ நம்ம பார்க்க இருப்பது மூலவருடைய அந்த வடக்கு புற விமானத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். துர்க்கை அம்மனுக்கும் சந்நிதி அமைந்திருக்கு. இப்போ இந்த விமானம் நீங்கள் சிறிய வடிவிலான ஒரு விமானத்தை பார்க்குறீங்க. அந்த சிறிய வடிவிலான விமானம் சண்டிகேஸ்வரருடைய விமானமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதியானது ஸ்ரீ கஜலட்சுமியுடைய அந்த
சந்நிதியைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அழகாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதி ஸ்ரீ சண்டிகேஸ்வரருடைய சந்நிதி. அதைத்தான் நாம் இப்போ வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீ சண்டிகேஸ்வரருடைய சந்நிதிக்கு அடுத்தபடியாக நாம் அம்மனுடைய அந்த விமானத்தை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அம்மனுடைய விமானம். அதற்கு அடுத்தபடியாக நாம் ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரர் இறைவன் ஈசனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சிவாச்சாரியார் இந்த ஈசனின் பெருமைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் தற்பொழுது கேட்கலாம். இங்குள்ள ஈசன் ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரரை பற்றி சிவாச்சாரியார் கூறுகையில், எல்லாம் வல்ல உமையொரு பாகன் அங்கெங்கடாதபடி எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இறை சக்தி. இந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆக்கூர் ஊராட்சி அன்னப்பன்பேட்டை அருகில் திரு பஞ்சாக்கை என்று சொல்லக்கூடிய தேவார வைப்புத்தலமாகும். நாவுக்கரசர் 6ஆம் திருமுறையில் திருக்குவையார் பதிகத்திலிருந்து பாடியிருக்கின்றார். மாகாலம் குரல் புத்தூர் உருக்கிற கோடி மறைக்காட்டுள் மஞ்சாரின் புதியன் மலை தஞ்சை வழுவூர் இரட்டானம் மாதானம் கேதாரத்தும் இஞ்சமாம் கூழ் மீயூச்சூர் வைகாம் வேதீஸ்வரம் விவீச்சரம் வெற்றியூரும் கஞ்சனூறு கஞ்சாறு பஞ்சாக்கையும் கைலாயநாதனை காணலாமே அப்படின்னு பஞ்சாக்கி என்ற க்ஷேத்திரத்தில் கைலாயநாதனை காணலாமே என்று நாவுக்கரசர் பெருமான் இந்த க்ஷேத்திரத்திற்கு பாடியிருக்கிறார். இந்த க்ஷேத்திரமானது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த காலங்களில் வெகு காலங்கள் பூஜை இல்லாமல் இந்த கோயில் இருந்தது. எல்லாம் விடுபட்டு கோயில் சிறிய குடிசையில் இருந்தது. அதுக்கப்புறமாக ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக ஷெட்டிலே இந்த கோயில் அமைத்து பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யப்பட்டோம். இதில் இந்த கோயிலுடைய மிகவும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமி எம்பெருமான் பஞ்சாட்சரீஸ்வரர். இந்த ஊருக்கு பஞ்சாட்சரபுரம் அப்படிதான் மருவி பஞ்சாக்கை அப்படின்னு ஆனது. அதனால் பஞ்சாட்சரம் ஜெபம் செய்தால் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தரக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்ம தோஷம் அப்படின்னு, பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது போன ஜென்மத்தினுடைய பாவத்தை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய தோஷத்தை போக்கக்கூடியவராக இருக்கின்றார். இங்கே வழிபாடு செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்கின்றாரோ அவருக்கு இந்த தோஷத்தை சுவாமி குறைக்கின்றார். அடுத்ததாக முன்னோர்களுடைய சாபங்கள் நீக்கும் தலமாக இருக்கும். முன்னோர்கள் பித்திருக்களுடைய சாபங்கள் நீக்கக்கூடிய தலமாகவும் சுவாமியை பிரார்த்தனை செய்து வழிபாடாற்றி இங்கே ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதமும் இங்கே நடக்கக்கூடிய பிரதோஷ காலங்கள், பௌர்ணமி அமாவாசை திருநாளில் சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடக்கும். சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம், கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், அஷ்டமியில் பைரவருக்கு அபிஷேகம், இப்படி விசேட காலங்கள்லாம் பண்ணுறோம். எல்லோரும் அவரவர்கள் முன்ஜென்ம பாவங்களை நீக்கும் தலமாகவும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷங்கள் போக்கக்கூடிய தலமாகவும் இந்த தலம் விளங்குகின்றது. அப்பேற்பட்ட இந்த தலத்தில் எல்லோரும் வருகை இருந்து எல்லாம் வல்ல இறைவனை தரிசித்து எல்லோரும் திருவருள் பெற்று பெருமையாக பிரார்த்திக்கிறோம். ஒன்று, இந்த க்ஷேத்திரத்துக்கு பஞ்சாட்சரபுரம் திரு பஞ்சாக்கை அப்படின்னு இன்னளவும் இந்த பேர் இன்னளவு இருக்குது. சுவாமிக்கு பேர் பஞ்சாட்சரீஸ்வரர். பஞ்சாட்சரம்னா 5 எழுத்து. ஓம் நம சிவாயங்கிற 5 எழுத்தை மூலமாக சுவாமி வச்சிருக்கிறார். பிற்காலத்தில் மருவி அக்னீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர்னு இந்த க்ஷேத்திரத்தில் சொல்கிறார். அக்னிக்காக அம்பாள் 5 இடத்துல தபஸ் செய்தாலாம். அந்த தலமும் இந்த தலமாக விளங்குகிறது. இந்த க்ஷேத்திரத்தில் அன்னை கற்பகாம்பிகாக விளங்குகின்றாள். நமக்கெல்லாம் நல்ல கர்ப்ப ரட்சத்தை தரக்கூடியவள் கற்பகாம்பிகை. கற்பக விருட்சம் போல நமக்கெல்லாம் வேணுகின்ற வரத்தை தரக்கூடியவளாக அன்னை பராசக்தி கற்பகாம்பிகை விளங்குகின்றார். அப்பேற்பட்ட அன்னை ரொம்ப விசேடமான அன்னை. இங்கே பார்க்கும் பொழுதே தெரியும், இங்கே வீடியோவில் பார்க்கலாம். அப்பேற்பட்ட பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நடைபெறும். ஓம் நம சிவாய் என்று 108 முறை
யாரெல்லாம் இந்த பஞ்சாட்சரத்தை ஜெபிக்கின்றார்களோ அவருக்கு நினைத்த காரியங்கள் சுவாமி செயல்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த தலத்தில் உறைந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் ஈசனை பற்றியும் அம்மனை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை சிவாச்சாரியார் அவர்கள் அழகுற எடுத்துரைத்தார்கள். இங்குள்ள இறைவன் ஈசன் அக்னிபுரீஸ்வரர் ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரர் என்ற நாமத்துடன், அதாவது 5 எழுத்து மந்திரத்தின் சொரூபமாக இறைவன் நமக்கு காட்சியளிக்கிறார். ஓம் சிவாய நம என்று ஈசனின் மூல மந்திரத்தை நாம் ஜபித்து வணங்கும் போது சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வு வளம் பெறும், இம்மை மறுமை பலனளிக்கும், மும்மல நாசம் செய்யும், நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இங்கு வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பகாம்பிகை அம்மன் நமக்கு கற்பக விருட்சமாக எல்லாவற்றையும் வழங்கக்கூடிய ஒரு அன்னையாக நமக்கு அருள்பாலித்து வருகிறாள். இங்குள்ள அம்பிகையை நாம் வழிபடும் போது தீமைகள் விலகும், சத்ரு உபாதைகள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், மக்கட்பேறு கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதி நவ கிரகங்களுடைய சந்நிதியைத்தான் நாம இப்ப வணங்கிட்டு இருக்கோம். இந்த தலத்தில் பைரவர், சூரியன், சந்திரன் இவர்களுக்கும் தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலத்தின் தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. 1000 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கோயில் முற்றிலும் சிதிலமடைந்து பல ஆண்டுகள் கழித்து தற்போது தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த கோயில் முழுவதுமாக திருப்பணி செய்யப்பட்டு அந்த திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகமானது கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி சிறப்புற நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் இந்த தல இறைவன் ஈசனுக்கு நடைபெற்றுள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக உள்ளது. உஞ்சேனை மாகாளம் ஊரல் ஒத்தூர் உருத்திர கோடி மறைக்காட்டுள்ளும் மஞ்சார் பொதியின் மலை தஞ்சை வழுவூர் வீரட்டம் மாதானங் கேதாரத்தும் வெஞ்சமா கூடல் மீயச்சூர் வைகா வேதீச்சுரம் விவீச்சுரம் வெற்றியூரும் கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையும் கையிலாய நாதனையே காணலாமே. திருச்சிற்றம்பலம். திருக்கடவூர் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தை வழிபடச் செல்லும்போது இந்த தலத்தையும் திருமயானம் தலத்தையும் வணங்கிச் செல்லுங்கள். நன்றி. பனிதூரும் மலைமுடி வாசா பசுமண வடிவனே கனிதரும் கற்பகமே கற்பகச் சுடரே இனி நின் பதமே விரைந்து நீ தீவாய். ஓம் சிவாய நமக. ஓம் சிவ சங்கராய நமக. ஓம் சாம்பசதா சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. பஞ்சாக்கை ஸ்ரீ கற்பகாம்பிகை உடனுரை ஸ்ரீ பஞ்சாட்சரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அக்னிபுரீஸ்வரரின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியில் பொங்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.